Hi guys, welcome back to my channel. Actually வீட்ல இருந்து நான் வீடியோ எடுத்து நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க, அதுவும் இந்த மாதிரி செட்டப்ல இருந்து. சோ இன்னைக்கு thumbnailல நீங்க பார்த்த மாதிரி ஒரு மேக்கப் வீடியோவோட தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ எவ்வளவு லாங் டியூன்னு என்னால சொல்லவே முடியாது, அவ்வளவு லாங் டியூ. நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. பிளஸ் என்னோட மை டியரஸ்ட் ஹஸ்பண்ட் நீ எப்ப பண்ணுவேன்னு சொல்லி அவரே என்கிட்ட கேட்டு 6 months ஆச்சு. நீங்க அதுக்கு மேலேயும் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ அதனால இன்னைக்கு கண்டிப்பா ஒரு மேக்கப் வீடியோ போட்டே ஆகணும்ன்ற ஒரு முடிவோடு வந்திருக்கேன். சோ அதெல்லாம் நம்ம என்ன மேக்கப் போட போறோம் அண்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம்ன்ற பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எனக்கு போறதுக்கு எங்கேயும் இல்ல, ஆனா வீடியோ எடுக்கணும்ன்றதுனால என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். சரி ஓகே, நான் கேஷுவலா சும்மா எங்கேயாவது வெளியே போனேன்னா எப்படி ரெடி ஆவேன்னு உங்களுக்கு காட்டலான்னு. சோ நான் ஃபேஸ் வாஷ் இல்ல, குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன். ஹேர் மட்டும் ட்ரை பண்ணிட்டு ஒரு நேச்சுரல் ஹேர் டெக்ஸ்டர் இதுதான். இந்த ட்ரெஸ்ஸோட வந்திருக்கேன். இது சும்மா ஒரு நார்மல் இந்த மாதிரி ஒரு லூஸ் பஃப் ஸ்லீவோட இருக்கிற ஒரு டாப். சோ இந்த ட்ரெஸ்ல தான் சும்மா நான் கேஷுவலா வெளியே போனா எப்படி ரெடி ஆகும்னு பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ்க்கு எதுவுமே பண்ணாததுனால என்னோட யூஷுவல் டோனர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோனர் இப்படி எல்லாம் கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்காதீங்க. இது நான் இப்போ இட்டாலிக்கு பேக் பண்ணிட்டு போனது. சோ இதுலயே இருக்கிறதுனால நான் அதை திரும்ப அதுல ஊத்தி யூஸ் பண்ண வேண்டாம்னு இதுல இருக்கிறது அப்படியே காலி பண்ணலான்னு அப்படியே வச்சிருக்கேன். சோ உங்ககிட்ட என்ன டோனர் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நீங்க டோனர் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா உங்களோட நார்மல் மாய்ஸ்சரைசர் ஒரு ஸ்கின் கேர் நீங்க என்ன போடுவீங்களோ அதை நீங்க போட்டுக்கலாம். அண்ட் நான் அடிக்கடி கீழே பார்த்தேன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, சாரி. பிகாஸ் நான் ஒரு மிரர் இங்க வச்சிருக்கேன். சோ அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபாலோட் பை தட் நான் என்னோட மாய்ஸ்சரைசரும் போட்டுறேன். உங்களோட ப்ராப்பர் ஸ்கின் ப்ரெப் இல்லாம நீங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட நேச்சுரலா போடவே முடியாது. பிகாஸ் நீங்க எவ்வளவு ஸ்கின்னை மாய்ஸ்சரா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களோட மேக்கப் நீங்க போட்டிருக்க மாதிரியே தெரியாது. ஸோ நல்லா உங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மாய்ஸ்சரைஸ் பண்ண உடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணீங்கன்னா சோ தட் அது நீங்க போட்டிருக்க ஸ்கின் கேர் எல்லாமே உங்க ஃபேஸ்ல பெனிட்ரேட் ஆகும். யூஸ்வலா நான் வெளியே போறேன்னா இந்த ஸ்டெப் பிளஸ் நான் சன்ஸ்கிரீன் போடுவேன். பட் இப்ப நான் எங்கேயுமே வெளியே போல, சும்மா உங்களுக்கு வீடியோ தான் காட்டுறேன்றதுனால நான் சன்ஸ்கிரீன் ஸ்கிப் பண்றேன். சோ நெக்ஸ்ட் இப்போ ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி போனா பிரைமர் ஆஸ் வெல் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ ஒரு கேஷுவல் டே அண்ட் கேஷுவலா நம்ம எப்படி ரெடி ஆகிறோம் தான் பாக்குறதுனால நான் பிரைமரியும் ஸ்கிப் பண்றேன். ஆல்சோ இந்த மேக்கப் நான் மெயின் ஃபோக்கஸா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருக்கேன். சோ என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ்ல என்னெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கோ, நான் என்ன ரெகுலரா யூஸ் பண்றேனோ, யூஸ் பண்ணாம சும்மா இதை காட்டணுமேன்னு காட்டல, பட் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பண்றேன். சோ தட் நீங்க எல்லாருமே ஓகே இது நான் நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்களும் அதை பார்த்து பெனிஃபிட் ஆவீங்கன்னு. சோ அதையும் மைண்ட்ல வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோல நான் யூஸ் பண்றது எல்லா ப்ராடக்ட்ஸும் 500 to 600 குள்ளதான் இருக்கும். மேபி 1 or 2 ப்ராடக்ட் 700 போலாம், பட் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட LA Girl Pro Conceal HD High Definition Concealer அதான் யூஸ் பண்றேன். ரொம்ப லைட்டா பிகாஸ் எனக்கு பெருசா டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாததுனால நான் ரொம்ப லைட்டா யூஸ் பண்றேன். உங்களுக்கு உங்களோட டார்க் சர்க்கிள் எவ்வளோ இருக்கோ அது பொறுத்து நீங்க உங்களோட கன்சீலர் அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, நான் ஒரு பம்ப் தான் பண்ணேன். அதுலயே என்னோட ஐஸ் ஃபுல்லா நான் கவர் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ரா பம்ப்லாம் நான் எடுக்க மாட்டேன். அதுல என்ன இருக்கோ அதை தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். நான் ஸ்ப்ரெட் எடுத்தது போக இன்னுமே இதுல அந்த பிரஷ்ல இருக்கு, பட் ஆனா அது எல்லாமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதுதான் யூஸ் பண்ணுவேன். சோ அது அப்படியே இருக்கட்டும். கன்சீலர் போட்டதுக்கு அப்புறம் என்னோட பிரஷ் எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ரொம்ப லைட்டா யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களோட ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு அப்போ ஏதாவது பிம்பிள் இருக்கு, நான் ஏதாவது ஒரு பிம்பிள் மார்க் மறைக்கணும்னா கூட நான் வந்து இங்கே ஃபேஸில் கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். மேபி அந்த இதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் மறைக்கணும்னு எனக்கு தோணலை, பிகாஸ் எதுவும் பெருசாக ஹார்ஷாக இல்லை. பட் ஆனால் ஃபார் வீடியோ பர்பஸ் நான் வந்து காட்டுறேன். எப்பவுமே என் ஃபேஸ் வந்து இப்படி பிம்பிள் இல்லாமல் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. பட் இப்போ ஏதோ அப்படி இருக்கு. இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இங்க ஒரு பிம்பிள் மார்க் இருக்கு. ஸோ பிம்பிளுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு என்னோட முடிக்கு நான் போட்டேன். அங்க ஒருத்தர் உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். லைட்டா டேப் பண்ணுங்க, ஃபுல்லா ட்ராக் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டீங்கன்னா ட்ராக் பண்ணலாம். பட் நான் அதே ஒரே ஒரு ட்ராப் கூட இல்லை, அப்படியே நான் ஸ்குவீஸ் பண்ணதுல இருந்த ப்ராடக்டே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து அண்டர் ஐ வந்து செட் பண்ணிடலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மேபிளினோட ஃபிட் மீ லூஸ் ஃபினிஷிங் பவுடர். அதை வந்து நான் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட பேக் ஆஃப் த ஹேண்டில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த பவுடர் பஃப்ல வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸோ அண்டர் ஐயை ஃபுல்லாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் அண்டர் ஐயை வந்து செட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர் ஐஸ் கீழே நீங்கள் கன்சீலர் போட்டிருக்கனால க்ரீஸ் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதே பவுடர் நான் ஃபேஸ்க்கு வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. பட் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மல் லிக்விட் ப்ளஷ் டின்ட்டர் ஃப்ரம் எட்யூட் ஹவுஸ் நான் யூஸ் பண்ணுறது. பட் நீங்கள் எந்த டின்ட் வேணால் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் லிக்விட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து பவுடர் போட்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ப்ரஷ் எல்லாம் தேவைலாம் இல்லை, உங்கள் கையை வச்சு அப்படி அழகாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டாப் ஆஃப் த லைக் இங்கே வரைக்கும் ட்ராக் பண்ணால் பிடிக்கும். ஸோ உங்களோட ப்ளஷ் பிளேஸ்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஒருத்தருக்கு கீழே போடுற மாதிரி பிடிக்கும், சில பேருக்கு இங்கே மட்டும் போடுறது பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இப்படி ஃபுல்லாகவே போடுறது பிடிக்கும். ஐயோ இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, அது போக போக சரியாயிடும் நினைக்கிறேன். ரொம்ப ஹார்ஷாக தெரியுதா? இல்லை, ஓகே, அதை நம்ம வந்து ரொம்ப ஓவராக பார்க்கக்கூடாது. ஐஸ்க்கு போயிடலாம். ஐஸில் ஏதாவது ஒரு க்ரீஸ் லைன் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நம்ம செட் பண்ணிட்டோம், ஸோ அதனால ஆயிருக்காது. நீங்கள் செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது மேலே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஐ ஷேடோவுக்கு போயிடலாம். ஐ ஷேடோவுக்கு நான் கேஷுவல் லுக்னா ரொம்ப பேசிக்காக தான் வச்சுக்குவேன். நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் எந்த ஷேட் ஆஃப் ட்ரெஸ் போட்டிருக்கேனோ ஸோ அந்த ஃபேமிலி ஆஃப் ஷேட்ஸில் வந்து போயிடுவேன். சும்மா ஒரு நார்மல் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற பேலட் பார்த்தீங்கன்னா பை மேக்கப் ரெவல்யூஷன். பேலட் பேர் வந்து ஃபாரெவர் ஃப்ளாலெஸ் அலூரே பேலட். ஸோ அந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் கலர்ஸ் இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கலர்ஸ் உள்ள பேலட்ஸ் தான் பிடிக்கும். இந்த பேலட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற எந்த ஐஷேடோ பேலட்லையும் பார்த்தீங்கன்னா பேசிக் கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலர்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலாக இந்த ஷேட் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த கலர் போதும். உங்களுக்கு மேபி நிறையா வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கலர்ஸ் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணாலே உங்கள் ஐஸ் வந்து நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணாலும் அழகாக தெரியும். மேபி இந்த கலர் மட்டும் இல்லாமல் மேபி ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே ஃபேமிலியில் இருக்கிற இன்னொரு ஷேடு தான் இந்த எண்டில் ஒரு ஷேடு இருக்குது. ஸோ அந்த ஷேடு யூஸ் பண்ணுறேன். நான் கையிலே எடுத்துக்கிறேன்.
என்னோட லிட்ஸ்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியறதே அந்த ஐப்ரோஸ் தான். நீங்க கரெக்டா ப்ராப்பரா ஃபில் பண்ணீங்கன்னா அது ரொம்ப அழகா தெரியும். நான் இது வரைக்கும் ஓவர் த இயர்ஸ் நான் போட்ட ஐப்ரோஸ்லயே நான் ரொம்ப கேவலமா ரொம்ப சைல்டிஷாலாம் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்ப ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பட் போட்டு காட்டுறேன், நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. நான் போடுறேன். பட் என்னோட ஐப்ரோ ரொட்டீன்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நானே அப்படியே நான் சொன்ன மாதிரி ரொம்ப சைல்டிஷா போட்டு தான் அப்படியே கத்துக்கிட்டேன். ஆனா நீங்க போட போட உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். இப்போ நான் வந்து என்னோட ஒன் சைடு ஆஃப் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட்டேன். நான் பெருசா வந்து ட்ராலாம் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து லைட்டா என்னோட ஐப்ரோ லைட்டா திக்கா தான் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் எனக்கு கேப்ஸா இருக்கோ அது மட்டும் ஃபில் பண்ணிக்குவேன். இந்த ஐப்ரோ நான் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னு சொல்லல. மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் இது நான் யூஸ் பண்றேன். இதுல வந்து 4 ஷேட்ஸ் இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்டா வந்து இந்த ஷேட் இதுலதான் உங்களுக்கு அதுல உள்ள நான் வந்து டிக் பண்ணி எடுத்த மார்க்ஸ்லாம் தெரியும். இப்போ நான் போய் இதையும் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட 2 ஐப்ரோஸும் நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஐப்ரோஸ் வந்து எவ்வளவு ஃபில் பண்றீங்களோ அது மாதிரியே இன்னொரு ப்ராடக்ட்டும் ஐப்ரோஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஐப்ரோ ஜெல். இது வந்து என்ன பண்ணும்னா நீங்க ஃபில் பண்ணதை வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் உங்க ஐப்ரோஸ் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப அந்த ட்ரூப்பியா இல்லாம லிஃப்ட் ஆகி ரொம்ப நல்லா தெரியும். பாக்குறதுக்கு ஃபேஸே கொஞ்சம் லைட்டா லிஃப்ட் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா அதை கண்டிப்பா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஐப்ரோஸ் வந்து நல்ல திக்கா லிஃப்டடா தெரியற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால நான் இது யூஸ் பண்றேன். இது வந்து ஃப்ரம் எல்ஃப். இது வந்து லேஷ் டிரான்ஸ்பரண்ட் பண்ணதான், கலர்டு கிடையாது. இது ரெண்டுமே இருக்கு ஃபார் ஐப்ரோஸ். அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா லேஷோடது. ஸோ 2 in 1 ப்ராடக்ட் மாதிரி இது. ஸோ அது வந்து அப்படியே உங்களோட ஐப்ரோ வந்து கோம் பண்ணி விட்டீங்கன்னா அந்த மாதிரி லிஃப்டட் எஃபெக்ட் கிடைக்கும். கேமரால வந்து எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரியும். ஸோ அதனால நான் இதை வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஐப்ரோஸ் பண்ணேன்னா இதை போடுவேன். பட் கேஷுவலா சும்மாலாம் வெளியே போடுறதுக்கு போட மாட்டேன். பட் எங்கேயாவது போறோம்னா நான் கண்டிப்பா ஐப்ரோ ஜெல்லும் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன். ரீசெண்ட் ஃபேவரட் மஸ்காரா வந்து இதுதான். உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை போட்டுட்டு பார்த்தா இந்த மஸ்காராவா இவ்வளோ லிஃப்ட் கொடுக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இது என்ன மஸ்காரான்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணில் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ லிஃப்ட் கொடுத்துருக்கு இந்த மஸ்காரான்னு. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் சூப்பர் யூஸ்ஃபுல். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலேயே இதுதான் பெஸ்ட் மஸ்காரா. நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு மஸ்காரா நான் ரிப்பீட் பண்ணதே இல்லை. ஆனால் இதை நான் ரிப்பீட் பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய லிஃப்ட்னு. ஸோ இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து எசன்ஸ் மஸ்காரா ஐ லவ் எக்ஸ்ட்ரீம் கிரேசி வால்யூம் மஸ்காரா. நெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லிப்ஸ்டிக் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் பண்ணிடலாம். ஸோ ஹேருக்கு வந்து என்ன பண்றதா ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ நான் சிம்பிளா பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி என் ஹேரை நான் ப்ரஷ் பண்ணிட்டேன். லைட்டா என்னோட ஹேரை வந்து பேக் கோமிங் பண்ணிக்கிறேன். பெருசா இல்லை, ரொம்ப லைட்டா. பெரிய டிஃபரன்ஸ் கூட தெரியாது உங்களுக்கு. பார்ட்டிஷனே எடுக்கல, சும்மா ஃபுல்லா வந்து என்னோட பேக் ஆஃப் த ஹேண்ட் பிடிக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு ஹேரை ஒரு சைட்ல வந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க களைஞ்சதை வந்து நம்ம மறுபடியும் கோம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் புல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடுமே நான் வந்து நல்லா செக்யூர் பண்ணிட்டேன். மேல நான் வந்து ஹேருக்கு எதுவும் பண்ண போறதில்ல. நெக்ஸ்ட் டைம் நான் நிஜமாவே ரெடி ஆகும்போது நான் என்னெல்லாம் பண்றேன்னு காட்டுறேன். சும்மா உங்களுக்கு இப்போ காட்டுறேன்றதுனால நான் இந்த ஹேர் ஸ்டைலோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பா என்னோட ஃபேவரட் ஸ்டெப்பா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மார்ஸோட இது லிப் கிரையான் இந்த ஷேட் ஸ்மைல் ப்ளீஸ் அது போட்டுக்கிறேன்.
அண்ட் அந்த லிப்ஸ்டிக் மேல இந்த ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாதான் பிடிக்கும். So my makeup is done. Hope இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. ஆல்சோ என்கிட்ட இருந்து நீங்க வேற என்ன கான்டென்ட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு மேக்கப் வீடியோல அண்ட் நிஜமாவே நான் எங்கேயாவது கிளம்பும் போது நான் கண்டிப்பா ஷூட் பண்றேன், லைக் ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி. ஸோ until then, take care. Bye.